ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரி ஒர்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க் ஃபஸ்ட் டைம் பழக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ரேமு. இது பார்த்திங்கன்னா 18 இன்ச் வாங்கிக்கோங்க. 18 இன்ச் கிடைக்கலன்னா நீங்கள் 16 இன்ச் வந்து வாங்கிக்கலாம். நமக்கு 18 இன்ச்சும் 16 இன்ச்சும் யூஸ் ஆகும். இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. இதுவுமே நான் 18 இன்ச் தான் வாங்கியிருக்கேன். நம்ம எந்த ஃப்ரேம் சைஸ் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டாண்டும் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் பெயின் இருக்காது. அடுத்த திங்ஸ் பார்த்திங்கன்னா பாப்லின் கிளாத் 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. ட்ரேசிங் பண்ணுறதுக்காக கார்பன் பேப்பர். இதுக்கு வந்து எல்லோ கலர் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே சில்க் காட்டன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். நம்ம பார்க்குற மெட்டீரியல் எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பிகினருக்கான கிட்டு தான். சில்க் த்ரெட்டு டார்க் கலர் ஒன்றும் லைட் கலர் ஒன்றும் வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கோங்க. பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த திங்ஸ் பார்த்திங்கன்னா சிவிங் த்ரெட்டு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைக்கிற அந்த த்ரெட்டு தான். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸுக்கு ஜர்தோசிக்கு எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கோல்டு கலர் த்ரெட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து சிசர் வாங்கிக்கோங்க. சிசர் இல்லை கட்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். பாப்லின் கிளாத்தாக இருந்தால் நார்மல் பென்சில் போதும். ஸ்கேல் ஒன்று. நீடில் பார்த்திங்கன்னா 14 நம்பர் துலிப் பிராண்டில் 0.5 mm நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து த்ரெட் நீடில். த்ரெட் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த நீடில் 13, 14 இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 14 நம்பர். நீடிலில் பேக் சைடு துலிப் ஜப்பான் அப்படின்னு இருக்கும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். அடுத்த நீடில் வந்து துலிப் பிராண்டே தான். இதுவுமே பிகினருக்கு எல்லாமே துலிப் பிராண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீடிலோடைய நம்பர் 23. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலிப் பிராண்டே தான். இதுவுமே 24 0.4 mm நீடில். 23, 24 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சுகர் பீடு. இது ஒரு 50 கிராம் அதை மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கோல்டு கலர் மெட்டீரியல்ஸ் தான். இது ரவுண்ட் பீடு 3 mm சைஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது இதுவுமே 3 mm தான். இது வந்து ஆஃப் பீடு. ஆஃப் பீடு அப்படி இல்லைன்னா இட்லி மூத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. கட் பீடு ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேக்கெட் வாங்கிக்கிட்டிங்கனாவே போதும். 3 mm பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாக வாங்கியிருக்கேன். இது ரவுண்ட் மிரரு, ஒரிஜினல் மிரர் தான் இது. இதிலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரரும் இருக்குது. இது ஸ்கொயர் ஷேப்பு. மிரர்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ஷேப்ஸுமே கிடைக்கிது. இது வந்து சக்கரி அப்படி இல்லைன்னா ஜர்கானுடைய பேஸுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி காயின் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கலாம். இது லாங் டியூபு அப்படி இல்லைன்னா சல்லி டியூப்னு சொல்லுவாங்க. ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூமே சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜர்தோசி ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிக்கோங்க. இன்ச் டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. நமக்கு மார்க்கிங்க்கெலாம் இன்ச் டேப் தேவைப்படும். இது வந்து குந்தன் ஸ்டோனு, கட் குந்தன் திலகம் ஷேப் ஒன்று. அதுக்கடுத்து ரவுண்டு குந்தன். இதுவுமே கட் குந்தன் தான். ரவுண்ட் ஷேப் ஏதாச்சும் ஒரு கலர் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோனு. நம்ம சக்கரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சக்கரி மேலே வைக்கிற ஸ்டோன். இது தான் ஜர்கான் ஸ்டோனு. இந்த ஜர்கான் ஸ்டோனுடைய பேஸ் தான் சக்கரி. இது சாமிக்கியுமே வந்து நம்ம கோல்டு கலர் தான் எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கோல்டு கலர் தான் வாங்கியிருக்கோம். சாப்பா பவுடர் அப்படி இல்லைன்னா ட்ரேசிங் பவுடர்னு சொல்லலாம். இது ட்ரேசிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம நீடில், நம்ம கை ஊசி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஆரி ஒர்க் பழக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ திங்ஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ திங்ஸும் வாங்க முடியல அப்படின்னா நமக்கு மெயினாக ஃப்ரேமு, கிளாத்து, இந்த த்ரெட்டு, நீடில்ஸ் இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.